இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கேளுங்கள் சபையோர்களை, வசிஷ்ணர் ஆகப்பட்டவர் தேவர் சபை நிருபம் வந்திருக்கிறது. தேவர் சபை செல்ல வேண்டும் என்று செல்லும் தருவாயில் அதே நேரத்தில் விஸ்வாமுத்தர் வரும் விதம் காண்க. யாரு என்ன எந்த இடத்துல வண்டியூர்ல நின்று அங்கத்தானே அடிச்சு எங்க வாயா முடிஞ்சா அங்க வந்து அடிச்சு பாரு. நீங்க அப்படியே குட்டத்தனா அடிக்கிற ஆளு வச்சுக்கிறேன் பாக்குறியா? என்னை அடிச்சு விட்ட பாக்குறியா? போலீஸை கூப்பிடுற ஒரு செகண்ட்ல வந்துடுறாங்க. அடிக்கிறியா? மாமா மாமனாரே வேண்டாம். ஊரை விட்டு போற கடையில என்ன சத்தம்? சத்தமா போடுவாங்க.
கேட்டுங்களா கல் எடுத்து ஊர் நம்மளுது. ஆடுகள மகாராஜா. எங்கே நீர்வளம், நிலவளம், தனவளம், குடிவளம் வருது. அது திருப்பண்ணாடு. அழகு திருப்பண்ணாடு. மற்ற நாட்டு கொப்பாயி. இந்த புண்ணியமன்னர் ஊருக்கு என்ன பேரு? இத்தான் போய ஓடி போற ஊரு. ஓய், இந்த ஊருக்கு என்ன பேரு? இது உங்களுக்கு தெரியாதா? இதான் நீ நக்கன பாரு. மத்தாளா, அந்த சாட்டைக்கு அந்த சூத்துக்குன்னா ஏக பொறுத்து மாரியா கோயில் வேட்டு விட்டு முடிஞ்சு போச்சு. இப்ப என்னையாவது வேட்டு விடுறீங்க நீங்க? ஏய்! ஓய் 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 யார் ஓடு? ஓய் ஏண்டா? ஓய். இந்த ஊருக்கு என்ன பேரு? கொண்டையனூர். என்ன ஊரு? கொண்டையனூர். கொண்டனூர் என்றால் இந்த தலத்தில் நமக்கு ஒரு தாய்கிரமம் ஆகும். ஆமா, இங்கே ஆனாமருந்தவர்களும் அப்பமார்களோ எமதருமை தாய் உள்ளங்களோ. சிறந்த கலைஞர்களும் ஆமா, கடலாளி பலம் வந்திருக்கிறாங்க. ஏன் எதனால இவ்வளவு கூட்டம் வந்திருக்கூடிய காரணம் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. கேளுங்க ஜனங்களே, வர ஒரு வேசக்கார இல்லாம என்னத்து கூத்து விட்டுக்கிறாங்க. என்ன ஊரு, யாராரு சேர்ந்து கூத்து விட்டுக்கிறாங்க, என்ன வேஷம், அனைத்தும் நானே சொல்லி கொடுத்தா. நீங்களா யாரு கூதி எனக்கா வந்தீங்க? ஒரு விளம்பரம் தான். கொண்டனூர்ல எழுந்தருளிய எழுந்தருடைய மாரியம்மன் திருவிழாவை நிர்வகித்து 10,000 செலவுல செய்து ஓஹோ, இந்த தினத்துல நாடகம் அரங்கேற்றோம். என்ன நாடகம்? ஐயா, பவளக்கொடி நாடகம். பவளக்கொடி நாடகம். ஒண்ணே இப்படி வந்தாயாரு. அதோ உண்மையாளுங்க நீங்க வேஷம் போறீங்கன்னு தெரிஞ்சு நாடகத்தை மாற்றி விட்டாரு. கவுண்டர் தெரியும். இல்ல, கவுண்டரே எனக்கு நாடகத்தை தான் மாற்றி சொல்லிக்கிறாரு. பவளக்கொடி நாடகம். ஓய், கொண்டனூர்ல இன்னைக்கு தான் வந்திருப்பேன். நான் ஏற்கனவே வந்திருக்கேன் 4-5 முறை. போன வருஷம் வந்து ஆடுனீங்களே ஞாபகம் இல்லையா? இதே இடத்துல ஏங்க ராவி சக்தி. சக்தி ஹரிச்சந்திரான் சொல்லப்பட்ட ஆமா நாடகம். ஆமா. சக்தி ஹரிச்சந்திரான் ஆ, சந்திரபதி வேலை வேலவாள். பாகம். ஆனால் ஆ, இக்கதையை இடியவரிலையும் ஆ, அதாவது செவினா நன்றாக கேட்டார். ஆமா. அதாவது எந்த ஒரு ஆசபாசமும் எதுவுமே இருக்காது. எதுவும் எந்த நாடு நகரம் சொத்து பத்து எதுவுமே இல்லாத நன்மணியாக வாழலாம் என்ற ஒரு எண்ணம் வரும். ஆமாங்க ஆமா. அப்பேற்பட்ட அதாவது சொல்லுக்கு ஹரிச்சந்திரன், ஆ, அதாவது வெள்ளிக்கு விஜய் என்று உரைப்பார், ஆ, ஒருக்கு பீமனை உரைப்பார். ஆமா. இப்படி ஒரு சரித்திரத்துல மிகத்த கதை. அதாவது சக்தி ஹரிச்சந்திரா நாடகம் விட்டிருக்கிறாங்க. ஆமாங்க ஆமாங்க. நண்பா, இந்த நாடகத்தையே அதாவது இந்த நாடகத்தில் சபைக்கு முன்பத வந்த நல்லவா வந்திருக்கிறீர்கள். நான் யாரு, எனது பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? ஏய், ஓய், முடியாத கையில இது எனக்கு தேவையில்லைங்க.
என்ன தூக்கம் நான் பூத்து பாக்க ஏண்டா? கோமாளிலிருந்து எந்த கோமாளி வச்சாரு டேய், அந்த புண்ணு இந்த ஆவாது டேய், ஓய் வாடா வாடா. அங்க என்ன சொந்தக்கார இருக்கிறாங்களா? அடித்து பிடிக்கிறானு போறேன். நினைச்சு அடிக்கிறாங்க அன்னைக்கு வராதுங்க டேய், யார் ஊரு? ஏன்டா? நான் என்ன புண்டைகள் என் பேரை சொல்ல முடியாது. நன்றாக தெரிந்திருக்கிறவே. நல்லா தெரியும் எப்படி? நேத்து நீ எங்க அந்தை குத்தியாரி செஞ்சு இந்த பக்கம் குழல் சத்தம் இந்த பக்கம் மத்தாள சத்தம் சென்றில சென்னை எரும சென்னைக்கு விடுற மாதிரி ஓய் ஓய் வாங்கின சத்தம் புரியல இப்ப சொல்லுங்க புரிந்து கொண்டு என் பேரு தான் விஸ்வாமித்திரன். ஓ விஸ்வாமித்திரக்கே விஸ்வாமித்திரக்கே ஏய், எது மேல எது மேலடா? டேய், புன்னகை என்ன விலை ஏய், ஓ ஐயா உங்கள் பேர் விஸ்வாமித்திரர் ஆமா. இந்த விஸ்வாமித்திரர் என்ற தாய் தந்தை ஏண்டா? அம்மா என்னை பெற்றது தாயாரா? எங்க அம்மா எங்க அம்மா. எங்க அம்மா டேய், அடி எங்க அம்மா
ரூபா நோட்டு காலையில பொட்டிக்காரே குரலக்காரே சால்ராக்காரே மசாலாக்காரே ஆனா அந்த காசு யாரு கொடுத்தா? டீ வாங்கிட்டேன் காசு யாரு கொடுத்தா? காசு இந்த காசு நீ கொடுத்து தாத்தா கொடுத்தா? இல்லடா நானு யாமனு ஊருக்கு அன்று அசோக அவர்களும் நமக்காக கொடுத்திருக்கிறாரு. ஒரு குடும்பத்தை அருக்கு வழி வேறு ஒடி மூணு தளத்தை ஆண்டு போய் நீண்டு பட பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு ராஜ அம்மனுடைய சின்னதுக்கு அவர் வளர்ந்த போல குடும்பத்துக்கு ஓங்கி வர இந்த கரங்களுக்கு சிறந்த ஆண்டு இந்த அம்மனை பிராசத்திய பிரார்த்திக்கிறோம். எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? ஒரு ஆளு. ஆமா ஊருக்கு ஒரு ஆளு கூத்து மட்டுமல்ல குடூர் காட்சியை திருடுறதுக்கு ஒரு ஆளு. யாரு கொடுத்தாங்க? உடனே கொடுக்குறேன் என்ன 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 என்னத்துக்கு மாமனார் அடிக்கிற என்னதுல நாயே இல்லையே கொடுத்துட்டு மருமாவனை அப்படி அடிக்கிற நீ வாடினா வரணும் என்ன என்ன நடக்குது? பண்ணி மேல பைக்கி ஒட்டி அது மேல ஐயா உன் தாய் தந்தை என் தாயார கனகவல்லி. ஓ உன் தாய் தான் கனகவல்லி. நீ அப்படி வகுரு இதுல என்ன உங்களுக்கு தெரிஞ்சதா? ஏங்க உன் தாய் கனகவல்லி நீ அப்படி வகுரு நீ மம்மக்கு பூக்கு பண்ணி சேர்ச்சதுக்கு முகவாடு இருந்தா என்ன புது கதையா இருக்குது? ஏ வாடா டேய் பொடிங்கடா. ஓய் வாடா நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆனா நான் வந்து நாயுடு. சேலம் வந்து எனக்கு தெரியா? இல்ல ஏற்கனவே ஒண்ணு பத்தி கொஞ்ச நாளுக்கு முன்னே ஒண்ணு பத்தி தெரிஞ்சுட்டான். என்ன மகாராஜா என்ன சொல்றது? என்னடா மகாராஜா உம்மலாருக்கு அப்பலன்னு கேக்குறாங்க. சொல்றாங்க. கோயில் தூண்ட போறீங்களா? கோயில் தூண்ட மாதிரி என்னடா? ஓ உன் தந்தையார் யாரு சொன்ன? என் தாயாரி கனகவல்லி. ஓ தாய் கனகவல்லி. ஆமா. தந்தையார் யார்? காளிகரசன். ஓ தாய் கனகவல்லி தந்தையார் காளிகரசன். இவர் இருவருக்கும் நீங்கள் பிறந்திருந்தாலும் தேசம் ஆண்டு வரக்கூடிய நாடு என்பா.
அப்பங்க பாரு ஓட்டியே விட்டு போச்சு மண்டி போட்டு இப்ப பாரு மண்டி போட்டுனா ஓட்டாயி போச்சு டேய், யாருங்க? எனது நாடு ஜோதி நாடு. ஓ உன் நாடு ஜோதி நாடு ஆமா, உன் பேரோ விஸ்வாமுத்திரர் என் பேரு விஸ்வாமித்திரன். ஓஹோ விஸ்வாமுத்திராக இருந்தாலும் ஆண்டு வரக்கூடிய நாடோ ஜோதி நாடாக இருந்தாலும் நண்பா, ஆ, டேய், ஐயா எனக்கு இது முன்ன ஒரு பேரு என்ன பேருங்க கவிசிங்கராஜன். ஓ கௌசிகராஜன் ஆமா, ஐயா விஸ்வாமுத்திரன் கௌசிகராஜன் உங்களுக்கு பேர் இருந்துச்சு இப்ப விஸ்வாமுத்திரன் வச்சிருக்கிறீங்க டேய், ஆ, இந்த கவிசிங்கராஜனாகப்பட்டவர்கள் ஆ, ஓ நாலு தினத்துல ஆரணவனம் சென்றேன். சென்று. ஏன்? ஏன் என்ன காரணத்தால் சென்றீங்க என்னுடைய நாட்டு மக்களை 1000 பேரை அழைத்துக் கொண்டு ஆ, ஆரணவனம் சென்றேன். என்ன காரணம்? வேட்டையாடுவதற்காக. ஓ வேட்டையாட சென்றீங்க ஆமா. ஆ, அப்புறம் அங்கேயே போகும் பொழுது அதாவது சூரியனாகப்பட்டவர்கள் அதாவது அஸ்தமாகி விட்டார். ஓ அஸ்தமாகி விட்டது ஆமா, ஆ, கால தாமதம் இல்லை. ஆ, காட்டிலே தங்க ஓஹோ அப்புறம் அதனால இந்த 1000 பேர் வண்ணர்களும் ஐயா இந்த கபிசிகராஜனே இந்த ஆரணம் வரும்பொழுது அதாவது பொழுது அந்து போய்விட்டது. பசி எல்லாம் பசி நேரம் என்ன செய்வது தெரியும் முடித்தால் ஆ, டேய், ஓய் எப்படி ஆ, அதாவது பசிக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லை அவருக்கு எப்படியாவது சாதம் கொடுக்கணும். ஆமா அதனால என்ன செய்தி இங்க யாராவது இருக்கிறார்களா எப்படி சாப்பாடு தருவது என்பதற்காக ஓஹோ இந்த வனத்தையே சுத்தி பார்த்து ஓ இந்த ஆரண்ய வனத்தை சுத்தி பார்த்தீர் ஆமா, அப்புறம் அப்படி பார்க்கும் பொழுது பார்க்கும் பொழுது இந்த வனத்திலேயே சின்ன ஒரு குடிசை வீடு. ஓ சின்ன குடிசை வீடு ஆமா, ஆ, அதுல ஒரு விளக்காகப்பட்டது எரிந்து கொண்டிருக்குது. ஓ வட்ட விளக்கு ஆமா, ஆகட்டும் எரிந்து கொண்டிருக்கின்றது. ஆ, அங்கேயே பார்த்தேன் ஆ, இந்த வனத்திலேயே யாராவது தங்கியிருப்பது போல தெரிகின்றது. தெரிகிறது இவங்களை கேட்டா ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா? அதனால அங்கேயே போய் பார்க்கும் பொழுது யார் இருந்தார்? யாரு சுவாமி டேய், ஓய் வஜ்ரேஸ்வர் முனிவர் இருந்தார். ஓ வஜிஷ்ணர் மகாமுனி இருந்தார் ஆமா, அப்புறம் ஐயா சாப்பாடு ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டேன். அதற்கு என்ன சொன்னார் இவன் இருப்பது ஒரு ஆளு. ஆமா ஒருத்தருக்கு தான் சாப்பாடு போடுவான். 1000 பேத்துக்கு போட முடியுமா? போட முடியுமா அப்படி என்று ஆ, இது இருக்காது என்பது நம்பிக்கையாக காட்டேன். ஓ நீங்க நம்பிக்கையாக கேட்கிறீர்கள் ஆனால் அரசே ஆ, 1000 பேர் என்ன, நீ எத்தனை 1000 பேர் அழைச்சு வந்தாலும் சரி நான் சாதம் அளிக்கிறேன் என்பதை தன்னலமா? அட, டேய், எப்படிங்க இருக்கிறது ஒரு முனிவன். ஆமா 1000 பேருக்கு சாப்பாடு இல்லாம இன்னும் 1000 இருந்தாலும் சரி சாப்பாடு தருகிறேன் முடிக்கிறான். எப்படி தருவான்? அப்படி என்று என்னுடைய மன்னர்கள் 1000 பேர் அழைத்தேன், அமர வைத்தான். அவரை வைத்து ஆமா, அமர வைத்த பிறகு காமதேன் அழைத்தான். ஓ காமதேன அப்புறம் காமதேன் அழைத்து அழைத்து பால் பதார்த்தோட இந்த 1000 பேருக்கு ஏராளமான சாப்பாடு போதும் போதும். ஓஹோ போதும் போதும் என்ற அளவிற்கு பால் பதார்த்தவுடன் சாப்பாடு அளித்தார் அப்புறம் என்ன நடந்தது அங்கே ஐயா ஒரு நாளைக்கு 1000 பேத்துக்கு ஒரு நாளைக்கு 1000 பேத்துக்கு போடுற காமதேனாகப்பட்டது ஆமா நம்மிடத்துல இருந்தான். உங்க இடத்துல இருந்தான் எத்தனை 1000 பேருக்கு அண்ணாதான் சாதம் அளிக்கலாம் இல்லையா? ஆமாங்க அதனால முனிவரே இந்த காமதேன் பசியை எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னார் இல்லைன்னு வரத்தானே. ஓ இல்லை என்று ஒருத்து விட்டார் சண்டாளன் ஆ, எதுக்குடா அவனுக்கு அவ்வளவு பெரிய பொருள்? ஆ, நம்ம கிட்ட இருந்தாலும் அதாவது அத்தனை பேருக்கு சாதம் அளிக்க முடியா? அப்படி இருக்காங்க பார்த்து என் மனைவிடத்துல போய் சொன்னேன், ஆ, சுவாமி அப்பேற்பட்ட காமதேனை கொண்டு வந்து ஓ காமதேனை கொண்டு வந்துரு என்று உரைத்து விட்டார். ஆமா, அப்புறம் என்ன 1000 பேர் அழைத்து சென்று காமதேனை எப்படியாவது களவாடணும். ஓ காமதேனை களவாட வேண்டும் என்று ஆ, அட, டேய், 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 அதை ஏன்டா திருக்கு பையலே ஐயா, நான் களவாடி வந்தேன் என்று உரைக்கும் பொழுது நீ திருட பத்தி பேசுற. இப்ப கொண்டைனூர் வந்துக்கிறியா திருடுறது டேய், அப்படி களவாடி செல்லும் பொழுது அந்த காமதேனை பார்த்தது என்னவே திருட வந்தாயா அப்படின்னு பொம்பளை போட்டு கட 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 அப்படி மெதித்து கால் போனவன கைய போனவனும் பாதி பேர் செத்தாங்க. ஐயா ஊருக்கு கவுண்டரு
இவரை நெப்பு பாத்துக்காங்க. அங்க ஒரே மாட்டை கூட திருடிட்டு வந்தாரு. இந்த கொண்டையூர்ல ஏகப்பட்ட மாடு இருக்கு, திருடி திருடி போயும் மாடு திருடி மாடு திருடி போயா இந்த கதை 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 மெரிக்கி வச்சது யாரு? யார்? இந்த காமதேன் பசுவையை அடைக்காலமா வைத்தது இல்லாமல் நம்முடைய யாராலும் அனாதி சேனையெல்லாம் அடிக்க செய்தானே. ஓ யார் வஜிஸ்டர்? ஓ வஜிஸ்டர் சேனாதி சேனையெல்லாம் அடித்து விட்டார். ஓய் அந்த வஜிஸ்டர மாமுனிவரையே பார்த்தேனா நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒரு பக்கம் புண்ட போருக்கு. அந்த வஜ்ர முனிவரையே எனக்கு ஆகாது, பார்த்தால் எனக்கு பகை. அதனால என்ன செய்து விசுவாசமே இல்லாத தபத்தை இருந்து இந்த காமதனை எப்படியாவது வாங்கணும். அதனால தபம் இருந்ததனால் விசுவாசமே இல்லாத இருந்ததனால் எனக்கு விஸ்வாமித்திரன் பெயர். விசுவாசம் இல்லாததனால் விஸ்வாமித்திரன் என்று பெயர் வந்தது. இன்னொரு பேர் ராஜரிஷி. ஓ ராஜரிஷி. நண்பா, அப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு பொழுதாவதும் அந்த வஜ்ரனை விடுவது கிடையாது. என்ன கொண்டு வந்த கையில? என்ன கொண்டு வந்தீங்க? கொண்டு வந்த கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு நிருபம் என்ன? தேவ இந்திரியனாகப்பட்டவர் நிருபம் வந்திருக்குது. என்ன நிருபம்? தேவலோகத்தில் வருடத்திற்கு ஒரு முறை ராஜசபை கூட்ட வேண்டும், தேவர் சபை கூட்ட வேண்டும் என்று இந்த விஸ்வாமித்திரருக்கு என்ன வெறுங்கைய பாக்குற? உள்ள கொஞ்சம் சேஃப்டி வச்சுக்கிற கல்லு. தேவலோகத்தையே பொற்பிடம் ஆண்டு வரக்கூடிய தேவ இந்திர மன்னன், தேவருக்கெல்லாம் தலைமை வரக்கூடிய அந்த மன்னாதி மன்னன், அந்த தேவி இந்திரன் 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் முனிவர்களும் இந்த தேவலோகத்துக்கு வர வேண்டும் அப்படி என்று அழைப்பு வந்துள்ளது. அழைத்திருக்கிறார். கூட நிக்க முடியாது. டக்குன்னு உள்ள போங்க. ஓய் தேவலோகம் போகணும். ஓ தேவலோகம் போகணும். ஆமா. என்ன இடத்துல போலாம்? ஓய் தேவலோகம் புறப்படலாம். செல்லுங்க. போகலாம். புறப்படு. ஓகே.